بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحابه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: والصلاة في المسجد الحرام ب100,000 صلاة. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகிய வல்லோன் அல்லாஹு தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்றும் உரித்தாகட்டுமாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வழி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலக மக்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரும் தொழும் பொழுது அவர்கள் கிப்லாவை பார்த்துத்தான் தொழ வேண்டும். அதுதான் இறைவனின் கட்டளை. கிப்லா என்பது கஅபத்துல்லாவை குறிக்கின்றது. அதாவது இன்றைய சவுதி அரேபியாவுடைய மக்கா நகரத்தில் அமைந்திருக்கக்கூடிய இறை இல்லம். அல்லாஹு தஆலா உலகத்தில் அவனை வணங்குவதற்காக ஏற்பாடு செய்த முதல் பள்ளிவாசல் கஅபத்துல்லா. அந்த கஅபத்துல்லாவை பார்த்து தொழுவதுதான் உலக முஸ்லிம்களுக்கு கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. காரணம், அவ்வளவு கண்ணியமானது கஅபத்துல்லா. அல்லாஹ்விடத்தில் மிக நேசத்தை பெற்ற மிக சிறப்பான இடம் அந்த கஅபத்துல்லா. அல்லாஹு தஆலா இது சம்பந்தப்பட்ட செய்திகளை குர்ஆனில் இப்படி பதிவு செய்திருக்கின்றான்: இன்ன அவ்வல பைத்தின் wudi'a lin-nasi லல்லதி பிபக்கத முபாரகன். அல்லாஹு தஆலாவை தொழுவதற்காக அல்லாஹு தஆலா இந்த மக்களுக்கு அமைத்து தந்த முதல் ஆலயம் மக்காவில் இருக்கக்கூடிய கஅபத்துல்லா. அந்த கஅபத்துல்லா முபாரக்கன், பரக்கத்து பொருந்தியாக நாம் அமைத்திருக்கிறோம். வஹுதல் லில் ஆலமீன், உலகத்தார்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக நாம் அமைத்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா கஅபாவை இரண்டு காரணத்தோடு சொல்கிறான். ஒன்று பரக்கத்தானது, கஅபாவும் பரக்கத்தானது. கஅபாவை சுற்றியுள்ள அந்த ஹரம் ஷரீப், அந்த கண்ணியத்திற்குரிய எல்லையும் கண்ணியமானது. அதே போல அந்த ஊரும் கண்ணியமானது. அதில் வந்து போபவர்களும் கண்ணியத்தோடு அவர்கள் பரக்கத்துரியவாக ஆக்கப்படுகிறார்கள். அங்கு செய்யக்கூடிய இபாதத்துக்கள் பரக்கத்திற்குரியது. இப்படியாக நிறைய செய்திகள் அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லுகிறான். கஅபத்துல்லாவுல என்ன கண்ணியம் என்ன பரக்கத்துன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த கஅபத்துல்லாவை தரிசிக்கக்கூடிய ஆசை நமக்கு வரும். ஹஜ்ஜாக உம்ராவாக அந்த கஅபாவை போய் நாம பார்க்கணும். அந்த கஅபாவுக்கு பக்கத்துல இருந்து நாம தொழுகணும். அந்த கஅபாவுல அந்த குறிப்பிட்ட இடங்கள்ல இபாதத்து செய்ய, அங்கே கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்க, அல்லாஹ்வை பற்றி நினைக்க எண்ணமெல்லாம் கஅபாவுடைய சிறப்புகளை விளங்கி இருந்தவர்களுக்கு தான் வரும். எவ்வளவோ காசு பணம் எத்தனையோ முஸ்லிம்கள்ட்ட இருக்கு. எல்லாருமா ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போயிடுறாங்க. அந்த கஅபத்துல்லாவை தரிசித்து இபாதத்து செஞ்சு அந்த கஅபத்துல்லாவுடைய கண்ணியத்தை நிலைநிறுத்திட்டு வர்றாங்கன்னு கேட்டா இல்லையே. இந்தியாவை கிட்டத்தட்ட 800 வருடம் முகலாய மன்னர்கள் ஆண்டு இருக்கிறாங்க இல்லையா? அதுதான் வரலாறு.
800 வருடம் பாபர்ல தொடங்கி இறுதியாக இருக்கக்கூடிய பகதூர் ஷா வரைக்கும் 800 வருடம் ஆட்சி அந்த மக்களுக்கு அல்லாஹ் தந்தான். அதுல ஒருத்தருக்கு கூட கஅபாவை நேரடியாக பார்க்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தரலங்க. பெரிய மன்னர், இந்த பிரம்மாண்டமான பூமியை கட்டி ஆள்றவர். இன்னைக்கு இருக்கிற மாதிரி இந்தியா இல்ல, அன்னைக்கு இருந்த இந்தியா எதுன்னு கேட்டா ஆப்கானிஸ்தான்ல இருந்து பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேசம் வரைக்கும் இருந்ததெல்லாம் மொத்தமும் இந்தியா தான். இந்தியாங்கிறது இன்னைக்கு நாம கொஞ்சமா பிரிச்சுட்டாங்க. பாகிஸ்தான் வேற, பங்களாதேசம் வேற, ஆப்கானிஸ்தான் வேற, இந்தியா வேறன்னு பிரிச்சுட்டாங்க. இவ்வளவு பிரமாண்டமான நிலப்பரப்ப கட்டி ஆண்ட மன்னர்கள் யாருமே நேரடியாக கஅபாவை போய் பார்க்கலங்க. உம்ராவுக்காகவோ ஹஜ்ஜுக்காகவோ எதுக்கும் அவங்க போகல. அல்லாஹ் நசீபு தரல, அல்லாஹ் பாக்கியத்தை தரல, அவ்வளவுதான். இப்ப காசு பணம் இருக்கிற ஆளெல்லாம் அங்க போயிட முடியுமா? நிச்சயமா முடியாது, நிச்சயமா முடியாது. இந்தியாவை ஆண்ட சுதந்திரத்துக்கு பிறகு ஆட்சி செய்த பிரதமர் கூட ஒரு முறை முயற்சி பண்ணாரு. இந்திய சவுதி அரசோட தொடர்பு கொண்டு பேசி, நான் ஒரு முறை கஅபாவை பத்தி நிறைய சிறப்புகள் படிச்சிருக்கிறேன், அதனால நேரடியா ஒரு முறை அதை நேரடியா பார்க்கறதுக்கு அனுமதி தருவீங்களான்னு கேட்டான். அன்னைக்கு இருந்த சவுதி அரசு சொல்லிச்சு, இல்ல முடியாது. முஸ்லிம்களை தவிர கஅபாவை நேரடியாக பார்க்கும் வாய்ப்பை நாங்கள் வேறு யாருக்கும் வழங்குவது இல்லை. மனுஷன் வழங்குறது இல்லை, அல்லாஹ்வே வழங்குறது இல்லைங்க. கஅபாவை பார்க்கணும்னா முதல்ல ஈமான் இருக்கணும், முதல்ல ஈமான் இருக்கணும், அடுத்த ஆசை இருக்கணும். அதன் பிறகுதான் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் கஅபாவுக்கு போக முடியும். கஅபாவை உம்ராவுக்காக ஹஜ்ஜுக்காக எந்த அமலுக்கு போனாலும் சரி. கஅபாங்கிறது ரொம்ப கண்ணியமான ஒரு இடம். அந்த இடத்தை மௌத்தா போறதுக்குள்ள ஒரு முறையாவது பாத்திரம், அவ்வளவு சிறப்பான இடம். உலகத்துல எத்தனை நபிமார்கள் வந்திருக்கிறாங்க? கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான நபிமார்கள். ஒரு ஹதீஸ் இப்படி சொல்லுதா, 1,24,000 நபிமார்கள் அப்படின்னு இல்லையா? இந்த 1,24,000 நபிமார்களும் மிதித்த இடம் கஅபத்துல்லாஹ்வினுடைய மண்ணு, அந்த மக்காவுடைய மண்ணு. அந்த மக்காவின் மண்ணை கஅபத்துல்லாஹ்வை தரிசிக்காமல் உலகத்தில் எந்த ஒரு இறை தூதரும் கிடையாது. எல்லா இறை தூதரையும் அல்லாஹ் அங்க கொண்டு போயிருவான். இன்னொரு ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? இந்திய மக்களுக்கு, அதுவும் தமிழக மக்களுக்கு என்ன ஸ்பெஷல்னு கேட்டா, உலகத்திலேயே மனிதன் முதல் முறையாக முதல் மனிதன் கஅபாவை பார்த்தது யாருன்னு கேட்டா, இந்த தமிழகத்திலிருந்து போனவர் தான். யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தானே முதல் மனுஷன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எங்க அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து கீழே இறக்குனான்னு கேட்டா, அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய சரண் தீவுங்கிற மலை. இலங்கை இறங்குங்கிறது அன்னைக்கு தனி நாடு கிடையாது, தமிழகத்தினுடைய ஒரு பகுதி, அவ்வளவுதான். அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இங்கே இறங்கி முதல் முறையாக மனுஷனாக பிறந்ததுல முதல் முறையாக அவர் தான் கஅபாவை முதல்ல போய் பார்த்தார். முதல்ல பார்த்தது மட்டுமல்ல, முதல்ல ஹஜ்ஜு செய்தது ஒரு தமிழன். தமிழக பூமியில, இந்த பூமியில இறங்கி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான். அப்படின்னு பார்த்தா எல்லா நபிமார்களும் கஅபாவை பார்த்திருக்கிறார்கள், தரிசித்திருக்கிறார்கள், இபாதத்து செய்திருக்கிறார்கள். அந்த இபாதத்து உம்ராவாக ஹஜ்ஜாக இப்படி நிறைய உண்டு. அப்படிப்பட்ட கஅபாவை பார்ப்பதற்கு நாம ஆசைப்படணும். வசதி வாய்ப்பு இருந்தா ஹஜ்ஜு மூலமாக பார்க்கிறது. வசதி வாய்ப்பு இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு இன்னைக்கு நேரத்துக்கு 1,00,000 ரூபாய் இருந்தா உம்ரா பண்ணிடலாம். 1,00,000 ரூபாய் இருந்தா உம்ரா பண்ணிடலாம். அந்த 1,00,000 கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு எப்படியாவது மௌத்தா போறதுக்குள்ள இறைவா என்ன கஅபாவை நேரடியாக பார்க்கும் பாக்கியத்தை, அதில் நின்று தொழுகும் பாக்கியத்தை, அந்த புண்ணிய பூமியில் கால் பதிக்கும் பாக்கியத்தை எனக்கு தான் அல்லாஹ்ட்ட அனுதினமும் துஆ செய். அவ்வளவு புண்ணியமான பூமி, பார்க்காம மௌத்தாயிடக்கூடாதுன்னு நினைக்கணும். அதுதான் சிறந்தது, அதுதான் கண்ணியமானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், வஸ்ஸலாத்துன் ஃபில் மஸ்ஜிதில் ஹராம். மஸ்ஜிதுல் ஹராம்ங்கற அந்த கஅபத்துல்லாஹ்வுல ஒரே ஒரு ஃபர்லு தொழுகிறது பிமிஅத்தி அல்ஃபி ஸலாத்தின், 1,00,000 ஃபர்லு தொழுவதனுடைய சவாப். இது ஃபர்லுக்கு மட்டுமல்ல, சுன்னத்துக்கும் உண்டு, நஃபிலுக்கும் உண்டு, எல்லா இபாதத்துக்கும் உண்டு. கஅபாவுல போய் 2 ரக்காயத்து தொழுதா 1,00,000 முறை 2 ரக்காயத்து தொழுது நன்மை கிடைக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், எல்லா ஆதாரபூர்வமான அபிமதிகள் நூல்களிலும் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. 1,00,000 நன்மை கிடைக்கும். கஅபாவுல எதை செஞ்சாலும் தொழுதா 1,00,000 நன்மை.
சதக்கா 1 ரூபா கொடுத்தா 1 லட்சம் கொடுத்த நன்மை. காபாவுக்கு பக்கத்துல நோம்பு வச்சா 1 லட்சம் முறை நோம்பு வச்ச நன்மை. ஒரு முறை ஏத்திகாப் இருந்தா 1 லட்சம் முறை ஏத்திகாப் இருந்தா நன்மை. இப்படியாக எல்லாமும் 1 லட்சமாக அல்லாஹ் பரக்கத்து செஞ்சிருக்கான் அந்த அமல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 1 லட்சம் பரல காபத்துல்லாவுல ஒரு பரல தொழுதுட்டா, உதாரணமா காபத்துல்லாவுல போய் ஒருத்தர் உபசர தொழுகிறார், ஜமாத்தா தொழுகிறான்னு வச்சுக்கோமே. ஜமாத்தா அவர் தொழுதுட்டாருன்னா அதாவது 1 லட்சம் முறை அவர் லுகர தொழுதனுடைய சவாபு கிடைக்கும். யோசனை பண்ணுங்க, ஒரு ஆள் ஒரு மனிதர் 1 லட்சம் முறை லுகர தொழுகணும்னா அவருக்கு ஆயுசு எவ்வளவு தெரியுங்களா வேண்டும்? 55 ஆண்டு வேணும். 55 ஆண்டு விடாம ஒரு தொழுதாருன்னா 1 லட்சம் முறை தொழுத நன்மை இல்லையா? ஒரு வேலைக்கு 55 ஆண்டு தொழுத நன்மை கிடைக்குதுன்னா ஒரு நாளைக்கு 5 வேலையா இல்லையா? அப்ப 5 வேலை ஒருத்தர் தொழுத என்னங்க கிடைக்கும்? 275 ஆண்டு தொழுத நன்மையை அல்லாஹு தஆலா ஒரே ஒரு நாள் தொழுத நன்மைக்குள்ள தந்துடுறானே. காபத்துல்லாவுல போய் இமாம் ஜமாத்து தவறாம ஒருத்தர் 5 வேலை தொழுதுட்டாருங்க, ஒரு நாள் தொழுதுட்டாருன்னா அவருக்கு எவ்வளவு நன்மையை தந்துடுறான் அல்லாஹ்? 275 ஆண்டு அவர் தொழுத நன்மையை அவருக்கு அல்லாஹ் பதிவு செய்கிறான். யோசிங்க, நமக்கு ஆயுசு 60 to 70 பெருமானாசராசன் சொல்லிட்டாங்க. அப்படின்னா 275 ஆண்டு ஒருத்தர் வாழணும்னா சாத்தியமா? இன்னைக்கு அதுல கால்வாசி கூட நம்ம வாழ முடியலங்க, கால்வாசி கூட வாழ முடியலையே. இவ்வளவு பெண்ணும் பெரிய நன்மையை அல்லாஹ் தர்றானே. இப்ப உம்ராவுக்கு போறாங்க, 9 நாள் அதிகபட்சம் 10 நாள் காபாவுல தங்கலாம் ஒரு வாய்ப்பு தரப்படுகிறது. அந்த 10 நாள் அவர் தொழுதுட்டாருன்னா அவருக்கு என்ன நன்மைன்னு கேட்டா கிட்டத்தட்ட 2750 ஆண்டு தொழுத நன்மை. வாழவே முடியாது, ஆனா நன்மை அல்லாஹ் தர்றானே, 1 லட்சம் நன்மை. அதே மாதிரி சதக்காவுக்கு அப்படிதான், நோம்புக்கு அப்படிதான், ஏத்திகாவுக்கு அப்படிதான், குர்ஆன் ஓதுறதுக்கு அப்படிதான், திக்ரு தஸ்பீஹாத்துக்கு அப்படிதான். இப்படி எல்லா வகையிலும் நன்மை. அந்த காபா பக்கத்துல போய் இபாதத்தை செஞ்சா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, பார்த்தாலே நன்மை கிடைக்கும் சில விஷயத்துக்கு. அதுல ஒண்ணு கஅபா. கஅபாவை நேருக்கு நேரு பார்த்துக்கிட்டு இருந்தாலே நன்மை உண்டுங்க. எந்த அமலும் செய்ய வேண்டாம், வாயை கூட திறக்க வேண்டாம், நாவை கூட அசைக்க வேண்டாம், கையை கூட அசைக்க வேண்டாம், எதையும் செய்ய வேண்டாம். கண்ணு பார்வை காபாவை பார்க்குது, நேரடியா உட்கார்ந்து பார்க்குதுன்னா பார்த்தாலே இவருக்கு நன்மை எல்லாம் எழுதிக்கிட்டே இருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லுவார்கள், அதாவது கஅபத்துல்லாஹ்வுடைய ஹஜ்ஜி அந்த உம்ரா அந்த நேரத்துல யாரெல்லாம் அந்த கஅபத்துல்லாஹ்வுடைய அந்த குறிப்பிட்ட இடங்கள்ல இருக்கிறாங்களோ கஅபத்துல்லாஹ்வின் மீது தினந்தோறும் 120 ரஹ்மத்துக்கள் தினந்தோறும் இறங்கி கொண்டிருக்கிறது. 120 ரஹ்மத்து தினந்தோறும் இறங்குது. அந்த தினந்தோறும் இறங்குற ரஹ்மத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அந்த அதுல 60 ரஹ்மத்து தவாஃப் செய்யறவங்களுக்கு உரியது. கஅபாவை யாரெல்லாம் தவாஃப் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்களோ அவங்களுக்கு 60 வகையான ரஹ்மத்து அல்லாஹ் இறக்கிறான். 40 லிமுஸல்லீன், அந்த கஅபத்துல்லாஹ்வுக்கு பக்கத்துல யாரெல்லாம் தொழுதுகிட்டு இருக்காங்களோ அவங்க மேல 40 வகையான ரஹ்மத்துகளை அல்லாஹ் இறக்குகிறான். கஅபாவை எந்த இபாதத்தும் செய்யாம பார்த்துக்கிட்டே இருந்தா 20 வகையான ரஹ்மத்துக்களை அல்லாஹ் தஆலா அவர் மீது இறக்குகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் அப்ப அந்த கஅபாவை பார்க்கிறதுல எவ்வளவு பெரிய நன்மை. கஅபாவின் மீது நாம பார்க்கிறது ஒரு புறம், இங்க இருக்கும் பொழுதே மரியாதை வரணும். இங்க இருக்கும் பொழுதே மரியாதை வரலன்னா அவருக்கு ஈமான்ல ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம். மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க. அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா அதாஹதுக்குமுல் காயித, நீங்கள் கழிப்பறைக்கு போனால் ஃபலா யஸ்தக்பிலுல் கிப்லத, நீங்கள் கிப்லாவை முன்னோக்க வேண்டாம். வலா யுவல்லிஹா பஹுரஹு, அதை பின்னோக்கவும் வேண்டாம். ஏன்னா கண்ணியம் கருதி மரியாதை கருதி. இது கஅபா இருக்கிற திசை. கஅபா இருக்கிற திசை இந்தியாவை பொறுத்தவரை மேற்கு. அதனாலதான் சொல்லப்படுது, நாம வீடு கட்டுறதா இருந்தா சடங்கெல்லாம் பார்க்க தேவையில்லை, ஒன்னே ஒண்ணு பார்க்கணும். வீடு கட்டுறதா இருந்தா அல்ல வீடு வாங்குறதா இருந்தா அந்த பாத்ரூம், கக்கூஸ் பாத்ரூம் கிப்லாவை பார்த்து இருக்கா? கிப்லாவை பார்த்து இல்லாட்டின்னா அழகா கட்டியிருக்கான்னு அர்த்தம்.
கிபிலாவை பார்த்து இருந்து அதை உடனே மாத்தணும். அதுதான் முஸ்லிம்கள் கட்ட வேண்டிய வீட்டினுடைய இந்த வீட்டு வாஸ்து அமைப்புன்னு அதுதான். இஸ்லாம் சொல்லக்கூடிய வீட்டு வாஸ்து அமைப்பு என்ன? ரெண்டே ரெண்டு வீடு கட்டுறதுல வாஸ்து பாக்குறதுன்னு சொல்றானா இல்லையா? ரெண்டு இஸ்லாம் சொல்லுது. உன்னுடைய கழிப்பறை கிபிலாவை பார்த்து இருக்காம பாத்துக்க. ரெண்டாவது வீடு கொஞ்சம் காத்தோட்டமாக சூரிய வெளிச்சம் வர்றது மாதிரி விசாலமா பாத்துக்க. இது ரெண்டு தான் வாஸ்து சாஸ்திரம். இஸ்லாம் சொல்ற வாஸ்து சாஸ்திரம். இதுக்கு அப்பாற்பட்டது எதுவும் இல்லை. குபேர மூளை, அந்த மூளை, இந்த மூளை, கிச்சன் இங்க போடு, பெட்ரூம் அங்க போடு, ஹாலை இங்க போடு, அப்படி இன்னைக்கு சொல்லிக்கிட்டு அதுக்கு ஒரு காசு பணம் சம்பாரிச்சுக்கிட்டு நல்லா இருக்கிற வீட்டை இடிச்சு கட்டிக்கிட்டு திர்றானா இல்லையா? இதுவெல்லாம் இஸ்லாத்துல இல்ல. இஸ்லாம் இப்படிதான் வீட்டை பார்க்க சொல்லுது. காபாவை பார்த்து கிப்லா திசையை பார்த்து பாத்ரூம் இல்லாம பாத்துக்க. சூரிய வெளிச்சமும் காத்தோட்டம் இருக்கிற மாதிரி பாத்துக்க. அது பறக்கத்தான வீடு போ அப்படின்னு இஸ்லாம் சொல்லிருச்சு. இப்படி இருக்கா நம்ம பார்க்கணும். காரணம் ஏன்? கஅபத்துல்லாஹ்வின் மீது மூமினுக்கு மரியாதை வரணும், மதிப்பு வரணும். கஅபத்துல்லாஹ்வினுடைய மரியாதை இங்க இருக்கும் போதே வந்தாதான் கஅபத்துல்லாஹ்வை பார்க்க ஆசைப்படுவான். அப்படியே அங்க போகும்பொழுது அந்த கஅபத்துல்லாஹ்விடத்துல சேட்டை செய்யாம இருப்பான், ஷராரத்து பண்ணாம இருப்பான், இபாதத்தின் மீது ஆசை வரும். ஏன் அப்படி எல்லாம் சொல்லப்படுதுன்னா அது மீது மரியாதை வரணும் தானே. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இப்படி பதிவு செய்திருக்கிறான். وَمِنْ حَيْثُ خَرَجْتَ فَوَلِّ وَجْهَكَ شَطْرَ الْمَسْجِدِ الْحَرَامِ. நீங்க உலகத்துல எங்க போனாலும் சரி, பூமியில எங்க போனாலும் சரி, நபியை நீங்க தொழும் பொழுது உங்களுடைய முகம் கிபிலாவை பார்த்திருக்கணும். தொழும் பொழுது கிபிலாவை பார்த்திருக்கணும். காரணம் மரியாதை, காரணம் கண்ணியம். கஅபாவை பார்க்காமல் எவ்வளவு பெரிய மார்க்க அறிஞர் தொழுதாலும் அந்த தொழுகைக்கு அல்லாட்ட மதிப்பு இல்லை. காபாவை பார்க்காம தொழுதா என்ன தொழுகைங்கிற எதுவுமே அந்த தொழுகையே இல்லை அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. ஏன் இவ்வளவு உச்சகட்டமாக சொல்லுது? எங்க சவுதியில இருக்குதுங்க, கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டருக்கு அப்பால இருக்கக்கூடிய காபாவை பார்த்து தொழுதாதானா? பார்க்காட்டி தொழுதா என்ன? அல்லாவுக்காண்டி தானே தொழுகிறோம் அப்படின்னா நினைக்கவே நீ கூடாது. அல்லாவுக்காக நீ தொழுதாலும் காபா தான் உனக்கு கிபிலா. எங்க போனாலும் காபாவை பாரு. காபாவை பார்க்காம தொழுதா தொழுகே இல்லை அப்படின்னு ஏன் அல்லாஹ் சொல்றான்? யோசிக்கணுமா இல்லையா? அந்த காபாவின் மீது அளவு கடந்த மதிப்பு, மரியாதை, கண்ணியம் வர வேண்டும் என்பதற்காக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அபூதாவுதுல நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளி மதீனாவுல இருக்கும். ஒரு 10-20 குடும்பம் தனித்தனியா அங்கங்க மதீனாவுல வாழ்வாங்க. அவங்க ஒவ்வொரு முறையும் 5 வேளை தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வர முடியாது, சிரமம். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எப்ப உங்க வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு பள்ளிவாசல் கட்டிக்கங்க, அங்க நீங்களே ஒரு ஆளை இமாமா வச்சு நீங்களே இகாமத்து சொல்லி பாங்க சொல்லி தொழுதுக்குங்க அப்படின்னாங்க. அது மாதிரி மதீனாவுல குட்டி குட்டியா சில பள்ளிவாசல் இருந்துச்சு. அப்படி இருந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் ஒருத்தரை பார்த்தாங்க. அவர் அந்த மஹல்லா பள்ளிவாசலுடைய இமாம். அந்த மஹல்லா பள்ளிவாசலுடைய இமாம் அவரை பார்க்கிறாங்க ரசூலுல்லாஹ். அவர் யதார்த்தமா அவர் கிப்லாவை பார்த்து எச்சி துப்பினார். கிப்லா இருக்கிற திசையை பார்த்து எச்சி துப்பிட்டார். அவர் யதார்த்தமா துப்பிட்டார். நேரா அவரை கூப்பிட்டாங்க, நீ உன் கூட்டத்துக்கு இமாமா தானே இருக்கிற, இனிமே நீ தொலை வைக்க கூடாது. உடனே கூட்டத்தை பார்த்து சொன்னாங்க, இவர் உங்களுக்கு இமாம் தானே, இனிமே இவர் தொலை வைக்க கூடாது. உடனே சொல்லி பிடிச்சிட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் யதார்த்தமா ஒரு முறை துப்பினார். ரசூலுல்லாஹ்வுடைய பார்வையில உயர்ந்த போஸ்ட் என்ன தெரியுங்களா? உயர்ந்த பதவி என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் பார்வையில் அதுதான் உயர்ந்த பதவி. ரசூலுல்லாஹ்வுடைய பார்வையிலும் அதுதான் உயர்ந்த பதவி. அதுதான் இமாமத்து பதவி. ஒரு இமாமா இருக்கிறாருன்னா அது அல்லாஹ்வா தேர்ந்தெடுத்து அவருக்கு தர்றான். ரசூலுல்லாஹ் நின்ற இடமா இல்லையா? மிக கண்ணியமான இடமா இல்லையா? அப்படிப்பட்ட இடத்துல ஒருத்தர் நிக்கிறோம்னா எல்லா சுண்ணத்தையும் பேணி இருக்கணும். இவருக்கு காபாவை பார்த்து எச்சி துப்புறாரு, இவருக்கு என்ன மரியாதை இருக்கு? இவர் அந்த இடத்துல எடுத்துட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூதாவுதுல நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னு கேட்டா, காபாவின் மீது ஒரு மனிதனுக்கு அளவு கடந்த மதிப்பு, மரியாதை எல்லாம் வந்தாகணும். அதுதான் ஈமான் இருக்கிறதுக்கான அடையாளம். அதனாலதான் மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க, உட்கார்ந்து இருக்கும் பொழுது பள்ளிவாசல உட்கார்ந்து இருந்தாலும் சரி அல்லது வீட்டுல உட்கார்ந்து இருந்தாலும் சரி, உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறவங்க கஅபாவை பார்த்து கால் நீட்டி உட்காரக்கூடாது. கஅபாவை பார்த்து கால் நீட்டி உட்காரக்கூடாது. நோய் நோக்காடுக்காரவங்க அது கணக்கே வேற. நோய் நோக்காடுக்காரர் ஒருத்தர் தொலை வர்றாரு, கிபிலா பார்த்து தொழணும், அவர் காலை கிபிலா பக்கத்துல நீட்டி ஆகணும், வேற வழி இல்லையே. அது நல்ல மனுஷர்களுக்கு அல்ல, நோய் நோக்காடு உள்ள ஆளுகளுக்கு எல்லா ஆரோக்கியம் இருக்கு. அவர் காலை கிபிலாவை பக்கம் நீட்டி இருந்தார்னா அவருக்கு இஸ்லாமிய கண்ணியம் தெரியவில்லை என்று பொருள். அவருக்கு ஈமான்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு பொருள். அல்லது அவருக்கு அப்படி ஒரு சட்டமே தெரியாதுன்னு வச்சுக்கோமே, அவர்கிட்ட போய் சொல்லணும், இது காபா, காபாவின் பக்கம் காலம் நீட்டாத, மரியாதை குறைவு அப்படி நாம சொல்லி கொடுக்கணும். காரணம்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் காபாவின் மீது அளவு கடந்த மரியாதையோடு இருக்க வேண்டும் என்று இந்த உம்மத்துக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இப்ராஹிம் நகரி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்க, மிகப்பெரிய ஹதீஸ் துறை நிபுணர். எந்த அளவுக்குன்னு கேட்டா இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவருடைய ஆசிரியர்களில் அவரும் ஒருவர். அப்படிப்பட்ட இப்ராஹிம் இப்னு நகரி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது கஅபத்துல்லாவை பார்த்துக்கிட்டே இருக்கிறதும் காபாவை விட்டு வெளியே வந்து தொழுகிறார்ல மற்ற மற்ற இடங்கள்ல தொழுகிறதுக்கு உண்டான நன்மையும் பார்க்கிறதுக்கு உண்டான நன்மையும் அதை விட சிறந்ததுங்கிறான். தொழுகிறத விட வெளியே வந்து தொழுகிறத விட காபாவை பார்த்துக்கிட்டே இருக்கிறதா கூட நன்மை கிடைக்கும்ங்கிறான். காபாவை பார்த்துக்கிட்டே இருந்தாலே நன்மை கிடைக்கும்னா அந்த காபாவில தொழுதா, அந்த காபாவில துவா செஞ்சா, அந்த காபாவில ஏத்திகாஃப் இருந்தா எவ்வளவு பெரிய நன்மை கிடைக்கும் யோசிக்கணுமா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்வார்கள், இஸ்தஜாபு துஆ, துஆ கபூலாகிற சில இடங்கள் சில நேரங்கள் உண்டு. ஒரு 4-5 சொன்னாங்க, அதுல இது ஒண்ணு. அதாவது மழை பெய்யற நேரத்துல கேட்கிற துஆ கபூல் ஆகும். அதே போல இக்காமத்து சொல்ல அந்த குறிப்பிட்ட நேரத்துல கேட்கிற துஆ கபூல் ஆகும். அறப்போருக்கு போய் போரிடுவதற்கு எதிரியோடு மல்லு கட்டுவதற்கு நிக்கக்கூடிய அந்த சஃப்ல நிக்கிறாங்களா இல்லையா போர் படையில, அந்த நேரத்துல கேட்கிற துவா கபூல் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரும்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க, இந்த ரியத்தில் கஅபா, கஅபாவை முதல் முறையாக பார்ப்பவர் கேட்கும் எல்லா துவாவும் கபூல் ஆகும். எல்லா துவாவும் கபூல் ஆகும். வாழ்க்கையில இது வரைக்கும் பார்த்ததே இல்லை கஅபாவை. இவர் இப்பதான் முதல் முறை பார்க்க போறாரு. ஹஜ்ஜுக்காகவோ உம்ராவுக்காகவோ போறாரு. அப்படி போகும் பொழுது போய் முதல் முறையாக கஅபாவை பார்க்கிறாரா இல்லையா? அப்படி பார்த்தா அவர் எதை கேட்டாலும் அல்லாஹ் கபூல் செய்வான். அதனாலதான் முதல் முறையா போறவருக்கு மார்க்க அறிஞர்கள் ஆலிம்கள் இங்கே சொல்லி கொடுக்குறாங்க, கஅபாவுக்குள்ள நீங்க போகும் பொழுது காபா பக்கத்துல போய் பார்க்கணுங்கிறதுனால தலையை கீழே போட்டுக்கோங்க. ரொம்ப தூரத்துக்கு முன்னாடியே காபா தெரிஞ்சிடலாம், பாத்துறாதீங்க. பார்க்காம தலையை கீழே அப்படியே போங்க, அப்படியே கீழே போட்டுக்கிட்டே போங்க. கீழே போட்டுக்கிட்டு போய் அந்த மத்தாஃபுக்குள்ள நீங்க இறங்கின பிறகு, மத்தாஃபுக்குள்ள இறங்குறதுக்கு முன்னாடி காபா தெரியும். வாசல்ல வெளியே இருந்து பார்க்கும் பொழுதே காபா தெரியும், போனவங்களுக்கு அனுபவம் இருக்கும். ஆனா மத்தாஃபுக்குள்ள இறங்கி காபா பக்கத்துல போயிட்டு கண்ணை அப்படியே திறந்த முழுசா அப்படி பாருங்க. அப்படி பார்க்கும் பொழுது நீங்க என்ன துவா கேட்டாலும் கபூலாம். அந்த துவா கூட எப்படி கேட்கணும்? மார்க்க அறிஞர் சொல்றாங்க, சொர்க்கத்தை கொடு, நரகத்தை விட்டு பாதுகாப்புத்தா, எனக்கு பிள்ளையத்தா, நல்ல ஜோடியத்தா, அது இதுன்னு கேட்டுறாங்க. என்ன கேட்கணும்? இறைவா, என் வாழ்நாளில் நான் மௌத்தா போற வரைக்கும் உன்கிட்ட துவான்னு எதையெல்லாம் கேட்போம் எல்லா துவாவையும் நீ கபூல் ஆக்கணும். முடிஞ்சு, அவ்வளவுதான். இதுக்குள்ள எல்லாமே வந்துருச்சு. என் வாழ்நாள் முழுக்க உன்கிட்ட எதையெல்லாம் துவான்னு கேட்கிறேனோ எல்லாத்தையும் கபூல் செய்யு அப்படிங்கிற வார்த்தையை கேளுங்கன்றாங்க. இன்னும் சில மார்க்க அறிஞர் சொல்லுவாங்க, காபாவை பார்த்தோன்னே கேட்கிற துவா, இறைவா என்னை கபூல் செய்வாயாக. முடிஞ்சு, அதுக்குள்ள எல்லாமே வந்துருச்சு. என்னை கபூல் செய்வாயாக அப்படின்னா முடிஞ்சிச்சு. அல்லாஹ் தஆலா கபூல் செய்யறதுக்கு பரந்த பொருள் உண்டு, பரந்த அர்த்தம் உண்டு, அதுக்குள்ள எல்லாம் வந்துரும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களா? ஏன்? காபாவை பார்க்கும் பொழுதே நன்மை. இதுல என்ன இன்னொரு நன்மை தெரியுங்களா? இன்னொரு விசேஷம் தெரியுங்களா? காபாவை இதுக்கு முன்னாடி பார்த்திருக்க மாட்டார். ஆனா அவர் காபாவை பார்த்தாருன்னா அவர் மனநிலை எப்படி இருக்குங்கிறத மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க. அவர் எப்படியாப்பட்ட மனுஷனா இருக்கட்டும்ங்க, எப்படியாப்பட்ட மனுஷனா இருந்தாலும் ஈமான் கொஞ்சம் இருக்கா இல்லையா? அந்த ஈமான் அவர் உள்ளத்துல என்ன வேலை செய்யும்னு கேட்டா, நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு பிள்ளையை பெற்று அந்த பிள்ளைக்கு சீராட்டி பாராட்டி வளர்த்து ஒரு 2-3 வயசு வந்த பிறகு அந்த பிள்ளை காணாம போய் அதன் பிறகு ஒரு 2-3 மாசமோ 1 வருஷமோ கழிச்சு அந்த குழந்தை கிடைச்சா அந்த அம்மா எப்படி இருப்பா? அந்த குழந்தையை பார்த்தோன்னே எப்படி அள்ளுவா, எப்படி அழுவா, எப்படி கதறுவா? இதே கதறல் இதை விட பன்மடங்கு காபாவை முதல் முறை பார்ப்பவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறார். காபாவை முதல் முறை பார்க்கும் பொழுது ஏதோ அல்லாஹ்வையே பார்த்ததை போல, அல்லாஹ்வையே பார்த்ததை போல, அல்லாஹ்வின் திருக்கரத்தை பிடித்து விட்டதை போல, அல்லாஹ்வோடு கட்டி இணைத்ததை போல, அல்லாஹ்வோடு பேச போகிறேன் என்ற நினைப்பை போல காபாவை பார்த்த உடனேயே தாரை தாரையாக ஈமான் இருக்குமே, ஆனால் அவன் கண்கள் கண்ணீரை வடிக்கும் என்பதாக மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார். அனுபவப்பட்டவர்களுக்கு தெரியும், அனுபவப்பட்டவர்களுக்கு தெரியும். பல பேர் ஆமான்னு ஒத்துக்கொண்டிருக்கிறாங்க. ஆமா, காபாவை நான் பார்த்த உடனேயே எதையோ இழந்ததை மீட்டெடுத்ததை போல என் கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வந்தது. எதுக்கு அழுகிறேனே தெரியல ஹஸ்ரத், அழுவேன் அப்படிங்கிறான். எதுக்கு அழுதேனே தெரியல, அழுகை வந்தது. இன்னும் சிலர்கள் சொல்கிறார்கள்,
காபாவை பயணம் முடித்து கஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ போயிட்டு பயணத்தை முடிச்சுட்டு இறுதியா ஒரு தவாப் செய்வோமா இல்லையா? இந்த இறுதியா தவாப் செஞ்சுட்டு போகும் பொழுது ஏதோ அல்லாஹ்வே பிரிஞ்சு போறது மாதிரி அப்படி ஒரு அழுக வரும். ஏன்டா நம்ம ஊருக்கு போகணும், இங்கே இருந்துடக்கூடாதா, இங்கே இருந்துடக்கூடாதா, இன்னைக்கு டேட் முடிஞ்சிருச்சு, கூட்டிட்டு போற வாங்கன்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுல ஒரு பாரம் வரும் பாருங்க, மன அழுத்தம் வரும் பாருங்க. அதுவெல்லாம் ஈமானுக்கான அடையாளம். இது காபா மட்டும் நாங்க செய்யும், வேற யாரையும் யாரை கொண்டு செஞ்சிட முடியாது. உள்ளங்களை கவரும் மாற்றல் அந்த காபா என்ற கட்டடத்திற்கு உண்டு என்பதாக மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் அந்த காபாவை வாழ்நாள்ல ஒரு முறையாவது பார்க்கணுமா இல்லையா? இபாதத்து செய்யணுமா இல்லையா? அந்த காபாவின் மீது நமக்கு நல்லெண்ணம் வரணுமா இல்லையா? காபாவில எதை கேட்டாலும் அல்லாஹ் கபூல் செய்வான், இல்லைன்னே சொல்ல மாட்டான். நீங்க எதை வேண்டாலும் கேட்கலாம். வரலாற்றுகளை நிறைய சான்றுகள் உண்டு. முஸ்அப் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா ஒரு 3-4 பேர் சேர்ந்து அவங்க மஷூரா பண்றாங்க. எப்பா நமக்கு ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு தேவை இருக்குது, நேரா காபாவுடைய முற்றத்துல போவோம், காபா பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு நாம எல்லாம் துவா செய்வோம், ஒரு ஆளு துவா செய்ய மற்றவங்க எல்லாம் ஆமீன் சொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு ஒரு 4 பேர் போனா. 4 பேர்த்துல இப்படி ஒருத்தர் முஸ்அப் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அவருக்கே கையெழுந்து துவா செய்றார், இறைவா என்னை இந்த மக்கா நகரத்தினுடைய கவர்னராக ஆக்குவாயாக அப்படின்னு துவா செஞ்சார். பிற்காலத்தில் அவர் மக்காவின் கவர்னராக ஆனார், மக்காவின் கவர்னராக ஆனார். அதே போல உர்வாயிபுனை ஸுபைர் ரலியல்லாஹு அவங்க எப்படி துவா செஞ்சாங்க, இறைவா என்னை மார்க்கத்தின் பெரிய அறிஞராக ஆக்குவாயாக, மார்க்க நிபுணராக ஆக்குவாயாக அப்படின்னு மார்க்கத்தினுடைய அறிவே இல்லாத காலத்துல துவா செஞ்சார். பிற்காலத்தை அவரை மிஞ்சிய மார்க்க அறிஞர் கிடையாது என்ற அளவுக்கு உயர்ந்த இடத்தை அடைந்தார், உயர்ந்த இடத்தை அடைந்தார். அதே போல அன்னைக்கு இருந்த ஒருத்தரை அப்துல் மலிக் இப்னு மர்வான் அவர் என்ன கேட்டார், இறைவா என்னை அரசனாக ஆக்குவாயான்னு கேட்டார். அதே மாதிரியே அவர் அரசன் மாதிரி தான் ஆட்சி பண்ணார். அரசன் என்னெல்லாம் செய்வானோ அதையெல்லாம் அவர் செய்யற மாதிரியே ஆகி போச்சு. அவர் நேரத்துலதான் நிறைய பிரச்சனைகள் உருவானதும் கூட. ஆனால் இப்படி கேட்ட எல்லா துவாவையும் அவர்களுக்கு கிடைக்க பெற்றது என்பதாக அது சம்பந்தப்பட்ட மார்க்க அறிஞர்கள் இவ்வளவு தெளிவாக சொல்லி தருகிறார்கள் என்றால் அந்த காபாவை காணுவதற்கு ஆசைப்பட வேண்டுமா இல்லையா? ஒரு 1 லட்சம் ரூபாய் இருந்தா போதுமுங்க, இன்னைக்கு நேரத்துக்கு உம்ராவுல பாத்திரலாம் காபாவை. ஒரு 4-5 லட்சம் ரூபாய் இருந்தா போதும், ஹஜ் மூலியமாக அந்த காபாவை பாத்திரலாம், இபாதத்து செஞ்சிடலாம், நன்மைகளை கொள்ளையடிச்சிடலாம், பெரும் பாக்கியம் நமக்கு கிடைப்பதற்கு அந்த காபா காரணமாக இருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அவ்வளவு ஆசை வரணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு வார்த்தை சொன்னாங்க, இப்படி ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதாவது மனுஷனுக்கு மௌத்து நிச்சயம் வரத்தான் போகும், அதுல யாரும் தப்பு போறது இல்லை, யாரும் தப்பு போறது இல்ல. இது எல்லாத்துக்குமே தெரியும், பெச்ச பிள்ளைக்கு கூட தெரியும், நானும் ஒரு நாளைக்கு செத்து போவேன்னு தெரியும். ஆனா எங்க சாகுறோம், எங்க மௌத்தாகிறோம், அதுதான் இங்க குறிக்கோளே. எங்க மௌத்தாகிறோம் அதுதான் நம்ம ஆசைப்பட வேண்டிய இடம். நாம எல்லாரும் ஆசைப்பட வேண்டிய இடம் என்ன தெரியுங்களா? என்னுடைய இறப்பு இன்ஷா அல்லாஹ் ஹரமைனுக்குள்ளாக வர வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். அதாவது மக்காவுக்குள்ளாக மதீனாவிற்குள்ளாக இறைவா என்னை கைப்பற்று அப்படின்னு ஆசை வரணும். காரணம் அந்த ஹரமைனுக்குள்ள மௌத்தானா என்ன கிடைக்கும்? பெரும் பாக்கியம் என்ன தெரியுங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மன் மாத ஃபீ அஹதில் ஹரமைனி, யாராவது ஹரமைனுக்குள்ளாக அதாவது அந்த மக்காவுக்குள்ள அல்ல மதீனாவுக்குள்ள யாரேனும் இறந்து போனால் புஇஸ மினல் ஆமினீன யௌமுல் கியாமா, அவர் மறுமை நாளில் எந்த பயமும் இல்லாதவராக எழுப்பப்படுவார். முடிச்சிட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவுதான். மறுமையில என்ன நடக்கும் ஏது நடக்கும் எல்லாத்துக்கும் பயம் இருக்கா இல்லையா? என்ன கேள்வி கேட்பான்னு தெரியலையே. மறுமையில கடுமையான வெயில் இருக்குங்கிறாங்களே, அரிசுடைய நிழலு தான் சுகந்தம்ங்கிறாங்களே, கடுமையான தாகம் இருக்குங்கிறாங்களே, செஞ்ச பாவங்களுக்கு அளவிற்கு வேர்வை வடியும் என்கிறார்களே, எவ்வளவோ சிரமம் இருக்குதாமே, கஷ்டம் இருக்குதாமே, எத்தனையோ வருடங்கள் மௌஷர்ல நிக்க வேண்டி இருக்குதாமே. அல்லாஹ் என்ன கேள்வி கேட்பானோ? நரகத்தை கொடுப்பானா, சொர்க்கத்தை தருவானா, நல்ல பார்வை பார்ப்பானா, கோப பார்வை பார்ப்பானா? இப்படி யாருக்காவது தெரியுமா? யாருக்குமே தெரியாது. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், எந்த பயமும் இல்லாமல் அவர்கள் எழுப்பப்பட வேண்டுமே ஆனால் ஹரமைனுக்குள்ளாக இறந்திருந்தால் அது சாத்தியம் உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதற்கு நேரடியா சொர்க்கம்னு அர்த்தம். எந்த பயமும் இல்லைன்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ் பெருசா கேட்க மாட்டான்னு அர்த்தம். அங்கே மௌஷர்ல பெரிய அதாபு இருக்காது அவருக்குன்னு அர்த்தம். அவருக்கு நிழல் கிடைக்கும், அவருக்கு தாகம் எடுக்காது, அவர் பயம் இல்லாம சொர்க்கத்துக்குள்ள போவார்னு அர்த்தம். அதுதான் ஆமினீன்.
ஆமினின் அவர் பயமில்லாதவர் அப்படின்னு சொன்னாலே அதுதான் அர்த்தம். அப்ப மவுத்து வரணும்னு முடிவு பண்ணா இன்ஷா அல்லாஹ் இறைவா என்னை காபாவுக்குள்ளாக மவுத்தாக்குன்னு துவா செய்யணும். பெரிய பாக்கியம் அங்க காபாவுல மௌத்தா போறது, காபாவுக்குள்ளாக இபாதத்துக்குள்ளாக அந்த உம்ராவுடைய நேரத்துல ஹஜ்ஜுடைய நேரத்துல மௌத்தாகிறங்கிறது பெரிய பாக்கியம். அதனாலதான் இங்க இருந்து போகும்போதே ஒரு காலத்துல அதாவது கஃன் ஆடை எல்லாம் எடுத்துக்கிட்டு போனாங்க. இன்னைக்கு நம்ம பயணம் லேசாயிடுச்சுன்னு வைங்களேன், அன்னைக்கு இருந்த பயணங்கள் அப்படி இல்லையே. அப்ப ஏன்னா ரிட்டர்ன் வர்றது உறுதி இல்லை, அதனால அங்க மௌத்தா போனாலும் பெரிய பாக்கியம் தான், அது இழப்பில்ல அது பாக்கியம்னு சொல்லி மார்க்கம் இவ்வளவு தெளிவாக ஏன் சொல்லி கொடுக்குதுன்னு கேட்டா அந்த கஅபத்துல்லாஹ்வுள்ள போய் மௌத்தாக கூட பெரிய பாக்கியம். இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஃப்சீருடைய மிகப்பெரிய நிபுணர், அவர் துவாவே என்ன கேட்டார்னு கேட்டா அதாவது இறைவா என்னை கஅபத்துல்லாஹ்விற்குள் நான் சஜிதாவில் இருக்கும் போது மௌத்தாக்குன்னு கேட்டார். அதே மாதிரி அவருடைய இறுதி காலத்துல கபாவுக்கு போனாரு, சஜிதாவில விழுந்தாரு, சஜிதாவிலே அல்லாஹ் ரூஹ் எடுத்தானே. இது எவ்வளவு பெரிய பாக்கியம். எல்லாத்துக்குமா கிடைக்கும்? எல்லாத்துக்குமா கிடைக்கும்? அப்படி எல்லாத்துக்கும் கிடைச்சிடாது. ஆனா கிடைத்தவர்கள் பாக்கியசாலி, கிடைத்தவர்கள் பாக்கியசாலி. பல மார்க்க அறிஞர்கள், மார்க்கத்தின் தேட்டம் உள்ளவர்கள் பல பேர் நினைக்கிறாங்க, யா அல்லாஹ் நான் காபாவுல போய் மௌத்தானும், ஹஜ் நேரத்துல மௌத்தானும், அதே ஒரு உம்ரா நேரத்துல மௌத்தானும் அப்படின்னு கேட்கிறாங்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிறந்த மௌத்து என்ன தெரியுங்களா? ரமபானுடைய இறுதியில் வருவது சிறந்த மௌத்து. அதே மாதிரி கஅபத்துல்லாஹ்வில் ஹஜ்ஜுடைய நேரத்தில் வருவது சிறந்த மௌத்து. இந்த மௌத்து தான் உலகத்திலேயே டாப்பான சிறந்த மௌத்துங்க. மௌத்து எல்லாத்துக்கும் வரப்போகுது, யாரையும் விட போறது இல்லை. ஆனா மௌத்தா போற நேரத்துல கூட சிறப்பான மௌத்து வேணுமா இல்லையா? அதுதானே மார்க்கம் அழகான மௌத்து சிறந்த மௌத்துன்னு சொல்லி கொடுக்குது. அதனால கஅபத்துல்லாஹ்வை இங்க இருக்கும் போதே ஆசைப்படணும், கஅபத்துல்லாஹ்வை பாத்துறணும், இபாதத்து செஞ்சிடணும், அப்படி இப்படி. காரணம் அந்த மத்தாஃபுக்குள்ள சுத்திரமே, கீழே மத்தாஃபுக்குள்ள அந்த காபாவை ஒட்டி இருக்கக்கூடிய மத்தாஃபுக்குள்ள சுத்திரமே அது சாதாரணமான இடம் கிடையாது. முல்லா அலிகாரி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகிறார்கள், கிட்டத்தட்ட அந்த மத்தாஃபிற்கு கீழாலே 70 நபிமார்களுடைய சடலங்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. 70 நபிமார்களுடைய புனித ஜனாசாக்கள் அதற்கு கீழாலே இருக்கிறது. அப்படின்னு கேட்டா எவ்வளவு பெரிய பாக்கியம். அல்லாஹ் தஆலா உலகத்துல நபிமார்களை அனுப்பி அதாவது இறைச்சீரை எடுத்து சொல்லுவான். அவர் சொல்லி 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 ஓஞ்சு போய் அந்த உம்மத்தெல்லாம் அழிஞ்சு போய் யாருமே இல்லைன்னா அந்த இறை தூதருக்கு என்ன அல்லாஹ் கட்டளை போடுவானா, நீங்க இனிமே அந்த ஊர்ல இருக்காதீங்க, நேரா காபாவுக்கு போயிருவாங்க தான் கட்டளை போடுவான். உங்களுடைய இறுதி காலம் காபாவில் கழியட்டும், நீங்கள் உங்க ஊர்ல இருக்க வேணாம், உங்கள் பணி எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்க, பரவாயில்ல நேரா மக்காவுக்கு போயிருங்க, காபாவுக்கு போயிருங்க, அங்க போய் வாழுங்க அப்படிங்கிற மாதிரிதான் கட்டளை. கஅபத்துல்லாஹ்வுடைய உச்சகட்ட மரியாதை என்ன தெரியுங்களா? அங்க போய் எந்த பொருளையும் வேட்டையாடக்கூடாது, எந்த பொருளையும் வேட்டையாடக்கூடாது. எந்த அளவுக்கு கேட்டா அங்க உள்ள செடி கொடிகளை கூட ஒடிப்பது ஹராம், மார்க்க சட்டம் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். ஒரு அதாவது ஒரு செடி கொடியை ஒடிக்கிறது என்னங்க தப்பு? கஅபாவுடைய மக்காவுடைய அந்த குறிப்பிட்ட எல்லைக்குள்ளாக ஏதேனும் ஒரு செடி கொடி இருந்தால் கூட ஒடிக்க கூடாது. அதே போல காபாவுல எந்த வகையில யாருக்கும் தொந்தரவு துன்பம் தந்துடக்கூடாது, அசிங்கமான அருவருப்பான வார்த்தைகள் பேசிடக்கூடாது. அவ்வளவு கண்ணியமாக அந்த கஅபத்துல்லாஹ்வை கழிக்கும் நாட்களை கண்ணியம் பேணி கழிக்க வேண்டும். அப்படி கழிக்கலைன்னா என்ன நடக்கும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஸாலு ஹாதிஹில் உம்மத்து பி கையின் மா அல்லமஹு, இந்த உம்மத்தின் நன்மையிலே இருப்பார்கள் காபாவை கண்ணியப்படுத்தும் வரை. ஹாதிஹில் ஹுர்மத்து ஹக்க தஅலீமிஹா, அந்த கண்ணியம் கூட எவ்வளவு கண்ணியம்னு விளங்கி கண்ணியப்படுத்தணும். கண்ணியமாக காபாவை பார்க்கும் வரைதான் இந்த சமுதாயம் நன்மையில் இருக்கும். எப்பொழுது கண்ணியம் அவர்கள் தவறி விடுவார்களோ அவர்கள் அழிக்கப்படுவார்கள். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுதான், அதன் பிறகு உலகமே இருக்கிறதுக்கு தகுதி இல்லை. அதனாலதான் புகாரில் எப்படி ஒரு நபிமொழி வருது, ஹஜ் நடைபெறும் வரைதான் உலகம் இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹஜ் நடைபெறும் வரைதான் உலகம் இருக்கும். ஹஜ்ஜுக்கு யாரு போவா? காபாவின் மீது கண்ணியம் உள்ள மனசுல இருந்தாதானே ஹஜ்ஜுக்கு போவாங்க. காபாவின் மீது ஒருத்தருக்கு கண்ணியம் இல்லாட்டி ஏன் ஹஜ்ஜுக்கு போறாரு? ஏன் உம்ராவுக்கு போறாரு? போக மாட்டாரா இல்லையா? அததான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது
இந்த தவாஃபு நடைபெறும் வரை உலகம் இருக்கும். எப்போது தவாஃபு நின்று போகிறதோ அப்போ அல்லாஹ் உலகத்தை அழித்து விடுவான். சுருங்க சொன்னால் காபாவின் மீது உங்களுக்கு கண்ணியம் இருக்கும் வரை உலகம் நீடிக்கும். காபாவின் கண்ணியம் உங்களுடைய உள்ளத்தில் எடுபட்டு விட்டால் நீங்கள் வாழ தகுதியற்றவர்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அழகாக சொல்லித் தருவார்கள். அப்படிப்பட்ட காபாவுடைய கண்ணியம் நம்முடைய உள்ளத்தில் நிறுத்த வேண்டும். அந்த காபாவை காண வேண்டும், அதிலே தொழ வேண்டும், அதிலே இஅ்திகாஃப் இருக்க வேண்டும், அதிலே தானம் தர்மம் கொடுக்க வேண்டும், அதிலே பல நல்லறங்கள் புரிய வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு உள்ளத்தில் இருந்தால் ஈமான் இருப்பதற்கான அடையாளம். நான் எங்க போறேன் அப்படி யாருமே நினைக்க வேண்டாம். ரப்புல் ஆலமீன் நினைத்தால் யார் வேண்டாலும் அல்லாஹ் காபாவுக்கு கொண்டு போய் சேர்த்து விடுவான். அதனால் முடிந்தவரை காபாவின் கண்ணியம் கருதி 5 வேளை தொழுகை நேரத்திலும் கூட இறைவா என்னை காபாவிற்கு கொண்டு போ, இபாதத்து செய்யும் எண்ணத்தோடு என்னை கொண்டு போ என்று, அது ஹஜ்ஜாக அது உம்ராவாக எப்படி இருந்தாலும் சரி, வசதி இருந்தா ஹஜ்ஜது, வசதி இல்லாட்டி உம்ரா, எப்படியாவது வாழ்நாள் ஒரு முறையாவது இந்த கஅபத்துல்லாஹை பார்த்து இபாதத்து செய்து விட வேண்டும் என்ற எண்ணம் வர வேண்டும். வல்லோன் அல்லாஹ் தஆலா நம்மை பலமுறை கஅபத்துல்லாஹை தரிசிக்கும் பெரும் பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் வாரி வழங்கி நல்லொரு பாலிப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.